கிறிஸ்தேசுக்குள் அன்பான சகோதர சகோதரி அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பார்த்துட்டு வருகிற இந்த ஒரு ரோம ஸ்டடியில் 15ஆம் அதிகாரத்துடைய நிறைவுக்கு நம்ம வரலாம். ஸோ இந்த 15ஆம் அதிகாரத்துடைய நிறைவில் நம்ம கடந்த கிளாஸ் பார்த்தோம், எதனால பவுல் ரோம் எக்லீசியாவுக்கு சரியான நேரத்தில் இல்லை சரியான ஒரு போவதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு ஏன் கிடைக்கல, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மிக முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதானமான ஊழியம் இந்த ஃபோக்கஸ் அதிகமாக எங்க பண்றாருன்னா, கர்த்தர் இயேசுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்கள்ல போயிட்டு அங்க சுவிசேஷத்தை சொல்லி அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் விசுவாசிப்பதற்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளுக்கு மட்டும்தான் பவுல் அதிக பிரயாசம் எடுத்திருக்கார். ஏன்னா அவருக்கான அழைப்பு அதுதான் அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சபைகளை பலப்படக்கூடிய ஊழியம் வாய்ப்பு இருக்கும்போது பண்ணுவாரு, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஒரு எக்லீசியாலேயே தங்கி அந்த எக்லீசியாலேயே அவர் இருந்து அந்த ஊர்லயே இருந்து சபையை போஷிச்சு அப்படியே கூட அவர் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அதிகமாக கவனம் செலுத்திட்ட ஊழியம் என்னன்னா, புற ஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடும். எவ்வளவு முடியுமோ தனக்கு எவ்வளவு வயசு வரைக்கும் அவரால் முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த சரீரத்துல ஜீவன் இருக்குதோ அது வரைக்கும் எவ்வளவு தொலைவு போகும்னாலும் கூட போகும். ஸோ ஆக்சுவலி பவுல் இப்பதான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய திட்டத்தை இது ஒரு பிளான் பண்றார். அடுத்து நான் ஸ்பெயினுக்கு போகணும்ன்ற, பட் தெரியல, வரலாறுல நமக்கு தெரியல அவர் போனாரா இல்லையான்னு தெரியல. பட் அவர் பிளானிங்ல இருந்துச்சு. அடுத்த பிளான் என்னன்னா ஸ்பெயின் போகும். அப்பதான் சொல்றாரு ஸ்பெயினுக்கு போக பிளான் அங்க இருக்குது. அப்படி போகும்போது ஏன்னா அது இத்தாலி நாட்டை தாண்டித்தான் ஸ்பெயினுக்கு போக முடியும் ஆன் தி வே. அப்போ அந்த இத்தாலி நாட்டுடைய விஷயங்கள் பார்க்கும்போது அங்க ரோம் எக்லீசியா இருக்குது அன்பானவர்களே. அதனால அவர் தாண்டி தான் போக முடியும். பட் அவர் பிளானிங் இருந்துச்சு அவர் ஸ்பெயின் தேசத்துக்கு போவதற்கு. ஸ்பானியா அப்படின்னு தமிழ்ல வரும், அது குறிக்கிறது ஸ்பெயின் இங்கிலீஷ்ல. ஒருவேளை அன்றைய நாட்கள்ல இதை பத்தி நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, அது போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் இணைந்த ஒரு பகுதியா இருந்துச்சு கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு உள்ள போக வேணாம். பட் பவுலுடைய பிளான் இதை இருந்துச்சு. பட் அது நிறைவேறிச்சா இல்லையா நமக்கு தெரியல வரலாற்றுல. ஒருவேளை அவரு இன்னும் அவர் மரிக்காமல், ஒருவேளை இன்னும் சிறை பிடிக்கப்பட்டு அவர் மரிக்காமல் இருந்திருந்தார்னா அவர் இன்னும் என்ன பண்ணிருப்பாருன்னா, உலகம் முழுக்க கூட என்ன பண்ணிருப்பாருன்னா ஊழியங்கள் பண்ணிருப்பார். சோ அவருக்கான காலப்பகுதி, அவருக்கான நேரம், அவருக்கு தேவன் அனுமதித்த அனுமதி, ஸோ அதன்படித்தான் அவர் ஊழியமே அங்க பண்ணிட்டார். ஸோ அப்போ அன்பானவர்களே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பவுல் அந்த 15ஆம் அதிகாரத்துல அங்க ரோம் எக்லீசியாவுக்கு இப்படி சொல்றதாக நம்ம பார்த்தோம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இதனால தான் நான் நிறைய டைம் தடைப்பட்டேன். பிளானிங் இருந்துச்சு, பட் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ எனக்கு விருப்பம் இருக்குது, ரொம்ப அதிக விருப்பம் இருக்குது வர்றதுக்கு, அது நான் உண்மை. ஒருவேளை தேவ சித்தமா இருந்துச்சுன்னா சமயம் கிடைக்கும் என்று நான் நம்புறேன். ஸோ இதெல்லாம் என்ன பண்றாருன்னா பவுல் அங்க சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இப்போ பிரசன்ட்ல தன்னுடைய பிளானிங் என்னன்றதை அவர் சொல்றாரு. அதுதான் வசனம் 25ல இருந்து நம்ம படிக்கிறோம். அப்ப 25ஆம் வசனம் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். கேட்கலாம், நீங்க இயேசு கிறிஸ்து பத்தி எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணலையோ அங்கத்தான் அதிகமா போயிட்டு பிரசங்கம் பண்ண விரும்புறேன், நிறைய இடங்களுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க சொல்ற. நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நான் எருசலேம் போறேன்.
எதுக்கு எருசலேம் போறீங்க? எருசலேம் போற நீங்க ஏன் ரோமுக்கு வர மாட்டீங்க? இப்படி ஒருவேளை இந்த மாதிரி நியாயமான கேள்விகளுக்கு ஒருவேளை அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட கேள்விகள் அவங்களுக்கு ஒருவேளை எழும் பட்சத்துல அதை முன்கூட்டி என்ன பண்ணிடுறாருன்னா அது கிளியர் பண்ணிடுறாரு. பாரு நான் இப்போ எருசலேம் போறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி எருசலேம்ல எக்லீசியாவே இருக்குது. அப்ப எதுக்கு நான் அங்க போறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னொரு ஊழியத்தின் மேலையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியத்தை நான் சேர்த்து, அது என்ன ஊழியம் கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நான் எருசலேமுக்கு போக போறேன். காரணம் என்னன்னா, சில உதவி செய்யக்கூடிய ஒரு ஊழியம் இருக்குது. இதுக்குத்தான் நான் அங்க போயிட்டு சப்ஜெக்ட் பேச போறேன், இல்ல நான் சபை ஜனங்களை ஆவிக்குரிய வகையில பலப்படுத்த போறேன் அப்படி சொல்லல. அவரு சில உதவி செய்யணும், இது ஒரு ஊழியம் தான். இதுக்காக நீங்க அங்க போறீங்களா? எவ்வளவோ புறஜாதி ஜனங்கள் இல்லைங்களா, இயேசுவை பத்தி தெரியாத ஜனங்கள் எங்கெங்கயோ இருக்கிறாங்க. உலகத்துல எவ்வளோ இடம் இருக்குது, அங்கெல்லாம் போறதுக்கு நேரமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போறதை விட்டு போட்டு, இப்பதான் சொன்னீங்க அதான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நீங்க அப்படிலாம் சொல்லி போட்டு இப்ப எருசலேமுக்கு போறேன்றீங்க. அதுவும் என்ன காரியத்துக்கானா, அவர்களுக்கு உதவி செய்யும் காரியம். அந்த நாட்கள்ல பவுல் சுவிசேஷ ஊழியத்துக்கு அடுத்தபடியா அவர் இன்னொரு ஊழியத்துல கவனம் செலுத்திருக்கிறாரு என்று சொல்லிட்டோம்னா, அது எந்த ஊழியம்னா, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஊழியம். இது எப்படி பண்ணிருக்கிறார் இல்லைங்களா? இது எப்படி பண்ணிருக்கிறார்? ஏன்னா இந்த ஊழியம் உடைய முக்கியத்துவத்தை பவுல் நன்கு உணர்ந்திருந்தார். இந்த ஊழியத்துக்கு ஒரு தன்மை இருக்குங்க. அந்த தன்மையில தான் பிரயோஜனமே அங்க இருக்கு. இத பத்தி நம்ம சில காரியங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தியானிச்சு இந்த 15ஆம் அதிகாரத்தை நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். அப்போ அன்பானவர்களே, பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒரு அழைப்புல நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம மத்தியில 2 பேர் இருப்போம். அந்த 2 பேர் யாரு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பரிசுத்தவான்கள், இன்னொருத்தங்க யாருன்னா விசுவாசிகள். அவ்வளவுதான். விசுவாசிகள் எல்லோரும் பரிசுத்தவான்களான கேட்டா கண்டிப்பா இல்லை. ஆனா எல்லா பரிசுத்தவான்களும் விசுவாசிகள். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு வர்றவங்க எல்லாருமே விசுவாசிகள். ஆனா வந்தக்கூடிய எல்லா விசுவாசிகளும் பரிசுத்தவான்களா என்று கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு கேள்வி. நம்ம நாட்கள கூட அப்படித்தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஃபாலோ கிளாஸ் இருக்கிறோம், எல்லாரும் சத்தியத்தை விசுவாசிக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க, ரான்சம் உபதேசத்தை விசுவாசிக்கிறாங்க. எனவே தங்களை அர்ப்பணிச்சுதான். ஆனா பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அர்த்தத்தில் அங்க வருது? பைபிள்ல பரிசுத்தவான்கள் என்று யாரை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் சங்கீதம் 50:5. யார் பைபிள்ல தேவன் சொல்றாரு இவங்க தான் என்னுடைய பரிசுத்தவான்கள் என்று பார்க்கும்போது, அது யாரெல்லாம் பலியின் உடன்படிக்கை, பலியின் வாழ்க்கை பண்ணுவதற்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம நாட்கள்ல நம்ம யார பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியும்னா, என் வாழ்க்கைய நான் பலி ஆக்குறதுக்கு நான் வருகிறேன் என்று யார் ஒருவர் அந்த முடிவை எடுத்துக்கொண்டு அந்த முடிவின்படி ஒவ்வொரு நாளிலும் வாழ்கிறாரோ, இது தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா?
யார் யார் அப்படி வாழுவாங்க தேவனுக்கு தெரியும். அதனால தான் தேவன் யாருடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளலும் யாருடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுவதில்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். அர்ப்பணிப்பு என்பது நம்முடைய கையில இருக்கு. பட் நம்ம எல்லாருடைய அர்ப்பணிப்பும் யாருடைய அர்ப்பணிப்பு சூப்பர், யாருடைய அர்ப்பணிப்பு சரியில்லை என்று சொல்வதற்கு நமக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும் நம்முடைய அர்ப்பணிப்பை. தேவன் தான் அந்த அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கிறார். யாருடைய அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கிறாரோ அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். பட் நமக்கு அது யாருன்னு தெரியாதுங்க. யார் யார் நமக்கு எல்லாம் யார் யார் அர்ப்பணிக்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாரும் அது பேப்டிசம் எடுக்கும்போது தான் நம்ம பார்க்குறோம். பேப்டிசம் எடுக்கும்போது எல்லா பிரதர் சிஸ்டர்ஸும் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லித்தான் அர்ப்பணிக்கிறான். அதனால நம்ம அந்த அளவுக்கு தான் தெரியும் இவங்களாம் அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான் நான் சொல்ல முடியும். ஆனா உண்மையான அர்ப்பணிப்பை யார் பண்ணிருக்கிறா? அதனால தேவன் அவங்களுடைய பலியை அங்கீகரித்திருக்கிறார் என்பது அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே நமக்கு தெரியாதான்னு கேட்டீங்கன்னா, தேவன் யாருடைய பலியை அங்கீகரிச்சிருக்கிறாரு அது நமக்கு தெரியாதான்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை மூலமா. அந்த பலியின் வாழ்க்கை அவங்க வாழக்கூடிய விதமே காட்டி கொடுத்துரும் இவங்க பரிசுத்தவான்களா இல்லையா. சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை பத்தி சொல்லும் போது இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே பிரதர், இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிலாம் கிடையாது. 2000 வருஷமும் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். அது என்ன வாழ்க்கை? அதுதான் பலியின் வாழ்க்கை. பலியின் வாழ்க்கை என்றால் என்ன? இன்றைய நாட்கள்ல நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கிறோம். இதுல அவர் கர்த்தர் இயேசு மூலமாய் கிடைத்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஜனங்களும் அப்பத்திலும் பாத்திரத்திலும் கை வைப்பாங்க. அதே போல பரிசுத்தவான்கள் அவங்க எப்படின்னா ஒரு படி மேல போய் அவரோடு கூட பாடுபட்டு அவரோடு கூட மரிப்பதற்காக தங்களை ஒப்பு கொடுத்தவங்களும் இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை பத்தி சொல்லும் போது பவுல் தெளிவா சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன். அப்போ தினமும் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் பலி செலுத்துகிறவர்களாக காணப்படுறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பலியானது இப்ப எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? பலிபீடத்தின் மேல். பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்ட பின்னாடி நல்லா கவனிங்க, உலகத்தார் கிட்ட போயிட்டு உங்க லைஃப் எப்படிங்க இருக்குது? நல்லா போயிட்டு இருக்குங்க. உங்க லைஃப் வந்து டெவலப் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? அது நான் நிறைய ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா என் லைஃப் டெவலப் ஆகிட்டு இருக்குது எப்படி சொல்லுவான்? இல்ல டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவான். இப்ப பரிசுத்தவான்க கிட்ட உங்க லைஃப் என்னாச்சுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய லைஃப நான் கொடுத்துட்டேன், என் லைஃப் நான் கொடுத்துட்டேங்க. யார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது பலியாக்கப்படுவதற்கு நான் தேவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவ தேவன் உங்க வாழ்க்கைய பலியாக்கிடுவாரே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு தாங்க நான் கொடுப்பேன். எங்க அப்பனா உங்க வாழ்க்கை வீணால போகும், அது உங்க வாழ்க்கை நஷ்டமடையுமே. தேவன் உங்க வாழ்க்கைய அவர் பயன்படுத்துவாரே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. இதனால இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்க நஷ்டம்ல அடைவீங்க. அது தெரிஞ்சுதாங்க நான் கொடுத்துருக்கிறேன். அதை தெரிஞ்சுதான் நான் என் வாழ்க்கைய பலியாக்குவதற்காக தேவன் கிட்ட கொடுத்துட்டேன். இதோ பாருங்க,
என்னுடைய பலி இப்போ எங்க இருக்குன்னா பலிபீடத்தில் வைக்கப்பட்டது. நிறைய நேரம் ஒரு பாட்டு கூட பாடணும், ஞாபகம் இருக்குங்களா? பாடுவோம், உணர்ந்து பாடுறோமா யோசிக்கும். பலிபீடத்தில் பரணே படைக்கின்றேன் இந்த வேலை, இல்லைங்களா? சோ அப்போ இந்த மாதிரி ஒரு பரிசுத்தவான்கள் தங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையானது அது பலிபீடத்தின் மேல வைக்கப்பட்டதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தங்கள் வாழ்க்கையை அவங்க காப்பாற்றுவதற்கு பிரயாசம் எடுக்க மாட்டாங்க. வாழ்க்கையை காப்பாற்றுவதுன்னா என்னங்க அப்படின்னா, நீங்க இது சரியா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்க கூடாது அப்படியான்னு அந்த மாதிரி அர்த்தம். வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, எதுக்கு? பலியாக்குறதுக்கு. ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்குவாங்க, ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, தங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க, ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க. எதுக்கு? ஆரோக்கியத்தை பலியாக்குவதற்கு. அப்போ தங்கள் ஜீவியத்தை பலியாக்குவதற்காகவே இவர்கள் வாழ்வாங்க. இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளா இருக்கட்டும், பூமிக்குரிய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய பிரயாசங்களா இருக்கட்டும், எப்படி நம்ம வாழ்க்கை தேவனுக்காகவும் சத்தியத்துக்காகவும் சகோதரர்களுக்காகவும் பலியாக்குவது. ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா அவங்க வாழ மாட்டாங்க, உலகத்தார் போல. ஏன்னா உலகத்தார் யாரும் தங்கள் வாழ்க்கைய வாழ்றதுக்கு தான் வாழுவாங்களே ஒழிய பலியாக்குவதற்கு வாழ மாட்டாங்க. அப்போ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஒருமுறை பவுல் இவங்களை பத்தி சொல்லும் போது, பரிசுத்தவான்கள் பத்தி சொல்லும் போது, இவர்கள் பாத்தீங்கன்னா மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? மரித்தோர் உயிர் செல்லாவிட்டால் இவங்க தங்க வாழ்க்கையை பலி செலுத்துறது ஒரு பிரயோஜனம் இல்லையே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அப்போ ஒரு ஒரு நம்பிக்கை மற்றும் விசுவாசம் இருக்கு. இந்த பூமிக்குரிய ஜீவியத்தை நாம் இழந்தால் தேவன் நமக்கு பரலோக ஜீவனை கர்த்தரோடு கூட சுதந்திரிப்பதற்கு தேவன் தருவார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால இந்த பூமிக்குரிய ஜீவியத்தை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இழக்கிறவர்களாக காணப்படுறாங்க. அப்ப யாருடைய இந்த பூமிக்குரிய ஜீவியம் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளிலும் அது பலியாக்கப்பட்டு வருகிறது, இல்லைங்களா? அதனால யோசிக்கும், இல்லைங்களா? அதனால தான் பாத்தீங்கன்னா பிரதர் ரசல் இந்த ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கார். அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா திருமண விஷயத்தை பத்தி பேசுறாரு. திருமணம் விஷயத்தை பத்தி ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ஒரு சகோதரனை திருமணம் பண்ண விரும்புறாங்க. அப்போ அந்த பிரதர் என்ன பண்ணலாம்னா, அந்த சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. அந்த கடிதத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த பாயிண்ட்ஸ் உடைய சுருக்கமா நான் சொல்லணும்னா, சிஸ்டர் பாருங்க, நீங்க திருமணம் பண்ண விரும்புறீங்க, திருமணம் கனம் உள்ளது, நல்ல விஷயம் தான். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் என் வாழ்க்கை பலிபீடத்தின் மேல இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் மேல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா யோசிங்க. ஏன்னா என்னுடைய ஜீவியம் பலிபீடத்தின் மேல இருக்குது. ஒருவேளை திருமணம் பண்றதுனால நான் மறுபடியும் என்னுடைய பலியை திரும்ப எடுக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய சகோதரி விஷயத்துல இதை நம்ம பார்க்க முடியுதுங்க. ட்ரூத்துக்கு வந்த பின்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் சரியா புரியாதனால ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உலகத்துக்குள்ள போயிடுறான். அந்த கான்செக்ரேஷன் லைஃப் வாழ்றது இல்லைங்க, பலியாகக்கூடிய வாழ்க்கை வாழ்றது இல்லை. காரணம் என்ன? அவங்க சரியான ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. ஸோ அவங்க பரிசுத்தவான்கள் இல்லைங்க. பரிசுத்தவான்கள்னா இவங்க தான் பரிசுத்தவான்கள். அன்பானவர்களே, இப்படியாக ஒரு பலியின் வாழ்க்கையை தொடர்ந்து வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்துக்காக
தேவனுக்காக, உடன் சகோதர சகோதரிகளுக்காக. இப்படி வாழும்போது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க, சில சிரமங்கள், சில கஷ்டங்கள், சில பூமிக்குரிய காரியங்கள்ல அவங்களுக்கு ஏற்படுமா இல்லைங்களா? இந்த மாதிரி நேரங்கள்ல நம்முடைய கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார், நடத்துவார் என்ற விசுவாசம் இருக்கும். அதே போல் நடத்துவார். ஆனா கர்த்தர் அப்படி நடத்துவதற்கு சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே தேவன் சில பேர் ஏற்பாடு பண்ணியிருப்பார். அவர்களுடைய பங்கு சரியா உணர்ந்து அந்த பங்கை நிறைவேற்றக்கூடியவங்களா காணப்படும். ஒருவேளை சகோதர சகோதரிகள் மத்தியில, நம்ம மத்தியில ஒருவேளை தேவன் எனக்கு நல்ல ஒரு செல்வம், செல்வம்னா புரியுது இல்லைங்களா, வெல்த். ஒருவேளை தேவன் எனக்கு இந்த ட்ரூத்துக்குள்ள அழைக்கும் போதே நல்ல ஒரு நிலைமையில தேவன் என்னை அழைச்சிருக்கிறார்னா, இப்ப என் கையில என்ன இருக்குது, நான் எப்படி பலி செலுத்தலாம், எந்த வகையில செலுத்தலாம் என்று பார்க்கும்போது அதுதான் இந்த ஒரு ரோமர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் அங்க பேசுறார். பாருங்க, ஜெருசலேம் எக்லீசியா ரொம்ப சில சூழ்நிலைகள் மத்தியில கொஞ்சம் சிரமத்துல தான் இருக்கிறான். அது எல்லாருக்கும் தெரியும். சொல்றாரு 25-26 இந்த மாதிரி பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு போகிறேன், பிளானிங் இருக்குது. அது எப்படின்னா மக்கோதோனியானா ஒரு பெரிய தேசம். எப்படி இந்திய தேசம் சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி மக்கோதோனியா என்பது தேசம். அதே போல அகாயா, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய எக்லீசியாஸ் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு மக்கோதோனியா எடுத்தீங்கன்னா அங்க ஒரு தேசம் இருக்குது, அங்க ஒரு ஊர் இருக்குது, தெசலோனிக்கா அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. மக்கோதோனியா தேசத்துல தெசலோனிக்கா எனக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அது மாதிரி இந்த 2 தேசத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை கவனிங்க, எல்லா பரிசுத்தவான்களும் கிடையாது, பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார். அப்ப பரிசுத்தவான்கள் லைஃபே இப்படிதான் இருக்கும். ஆனா எல்லாருடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் தேவன் கொடுத்திருப்பார். பரிசுத்தவான்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பூமிக்குரிய தேவைகள்ல போதுமான அளவுக்கு இருக்கும். அவங்க பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தரித்திரர்னா உலகத்துல இருக்கக்கூடிய தரித்திரர் இல்லைங்க, அங்கே இருக்கிறாங்க. பட் அவங்க மெயின் இல்ல. மெயினா பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கக்கூடிய தரித்திரர் அப்படின்னா சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முடிந்த சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறாங்க. பொருள் சகாயம் என்ன பொருள்? டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரிங்களா? அந்த மாதிரி இல்லைங்க. ஒருவேளை இப்ப நம்ம நாட்டுல அந்த மாதிரி சகோதர சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் நான் பொருள் சகாயம் பண்றேன்னு டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டாம்னா திராணி இருந்தா பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா மெயினா எந்த அளவுக்கு பண்ணலாம், நியாயமான தேவைனா அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவேளை அரிசி, பருப்பு, மளிகை ஜாமானம், மாசம் ஒரு மளிகை ஜாமானம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியாயமான தேவையான பொருள் தேவைகள். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியது. அப்போ அவங்க ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருந்திருக்குது. இந்த விருப்பம் பாத்தீங்கன்னா மத்தவங்க சொல்லி வரலைங்க, அது ரொம்ப முக்கியம். மத்தவங்க சொல்லி செய்யறது அது பலியின் வாழ்க்கை இல்லை. அவங்களுக்கே அந்த உணர்வு வந்திருக்கு. இல்லப்பா, நம்ம எருசலேம்ல நம்ம பிரதர்ஸ் இருக்கிறாங்க, சில பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க, பார்க்க முடியுது, கண்டிப்பா நம்ம செய்யணும்.
இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். வசனம் 27 சொல்லிட்டு பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளியாயும் இருக்கிறார்கள். கடன் வாங்கி இருக்கிறாங்களாமா, செஞ்சாகணுமாமா. கடனாளின்னு என்ன அர்த்தமா? செஞ்சாகணும். என்ன செஞ்சாகணும்ன்றீங்க? அவங்க எதாவது கொடுத்து வச்சாங்களா நாங்க செய்யறதுக்கு? ஆமா, அவங்க சில விஷயம் கொடுத்துருக்குறாங்க, நீங்க வாங்கி இருக்கிறீங்க. ஆனா பதிலுக்கு கொடுக்கணுமா இல்லையா? கேட்டா அப்படி என்ன கொடுத்தாங்க அவங்க? கேட்டா சொல்றாரு, எப்படி என்றால் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. இந்த வசனம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன். ஞான நன்மை, சரீர நன்மை. ஞானனா இங்கிலீஷ்ல ஸ்பிரிச்சுவல் குட்னஸ், குட், அதாவது ஆவிக்குரிய நன்மைகள். எருசலேமில் இருந்து நிறைய ஆவிக்குரிய நன்மைகள் அநேக ஊரில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு போயிருக்கு இல்லைங்களா? அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, நிறைய ஞான நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகளானது சென்றிருக்கிறது. என்ன மாதிரி சொல்லணும்னா, மிக முக்கியமா நிறைய ஸ்பீக்கர்ஸ், அப்போஸ்தலர்கள், அவங்க நினைச்சா அங்கே இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்கிருந்து கிளம்பி ஊர் ஊரா போய் டிராவல் பண்ணி ஆழமான சத்தியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தின் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அந்த சபையார் அனுப்பலைன்னா, சபையார் நீங்க போயிட்டு வாங்கும்போது நாங்க பாத்துக்கிறோம் சொல்லலைன்னா எல்லாரும் கிடைச்சிருக்குமா? இல்ல அங்கிருந்து ஆவிக்குரிய நன்மைகள் வரலைன்னா இங்க கிடைச்சிருக்குமானா? அப்படி இல்லைங்க. நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா அப்படித்தான் நம்ம பண்றோம். ஏன் வெளியிருந்து சில சகோதரர்களை இன்வைட் பண்றோம்? நமக்குள்ளேயே பாத்துக்கலாம் இல்லைங்களா? அப்படி பண்றது இல்லை. ஏன்னா தேவன் சில ஏற்பாடு எப்படி பண்ணி வச்சுட்டாருன்னா, ஒருத்தர் மூலமாக எல்லா ட்ரூத்தையும் தேவன் கொடுக்கறது இல்லை. தேவன் ட்ரூத் கொடுக்கிற விதமே பாத்தீங்கன்னா எல்லா பிரதர்ஸ் தேவன் கொடுக்கிறார். அப்ப நம்ம பயன்படுத்த வேண்டியது நம்ம கையில் இருக்கு. சோ அப்போ சில நேரங்கள்ல ஞான நன்மைகள் கிடைக்கும் போது பதிலுக்கு சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த தரித்திரர், பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய தரித்திரர், அவங்களால ஒண்ணு செய்யலாம், ஜெபம், ஆவிக்குரிய நன்மை, ஞான நன்மை. அவங்க ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும். யாருக்காக? மற்ற சகோதர சகோதரிக்காக. ஆனா இவங்க என்ன பண்ணலாம்னா, பதிலுக்கு கடனாளி ஆயிட்டாங்க. தங்களுக்கு என்ன இருக்குது? சரீர நன்மை இருக்குதுன்னா, சரீர நன்மைகள் எதுவா இருக்கட்டும், ஒருவேளை உடை கூட ஒரு சரீர நன்மை தான். ஒரு உடை, அப்புறம் தேவைப்பட்டா உணவு சம்பந்தப்பட்ட காரியங்கள், இதுதான் மெயினா. அதுக்கு இருந்தா போதும் அவங்க சந்தோஷம், வேற எதுவும் அவங்க தேவையில்லை. உணவு, உடை. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா சபையில ஏற்படுத்திக்கிறார். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த சூழ்நிலை. நம்ம நாட்டுல அந்த மாதிரி இருக்கான்றத நீங்க கேட்டீங்கன்னா உண்மையில இருக்கணும். அது எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க உள்ளே இருந்தீங்கன்னா தெரியாது. ஒருவேளை நம்ம லோக்கல் எக்ஸிஷியல கம்மி எண்ணிக்கைனா கூட தெரிஞ்சிடும். லோக்கல் எக்ஸிஷியல நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கணும். அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டோம்னா அங்கேயும் இருக்கிறாங்க. ஆனா வெளியே இருக்கிறவங்களை பத்தி நமக்கு அவ்வளோக்கா தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பவுல் மாதிரி நிறைய இடங்களுக்கு ஊழியம் பண்றாங்க பாத்தீங்களா, பவுல், அப்போலோ, நிறைய அவங்களுக்கு தெரியுமா இல்லைங்களா? ஏன்னா அவங்க எல்லா இடங்களுக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கு போகும்போது தெரியும் எந்தெந்த எக்லீஷியால யார் யார் தரித்திர நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டு, பிரதர் நாங்க நீங்க இந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்க பிரதர், நம்ம ரெடியா இருக்கிறோம்.
அதே போல கையில கொடுத்து விடுறாங்க. ஆமா இருக்கிறாங்க, நாங்க போய் பண்றேன். சோ பாருங்க, அப்போ இப்படியாகத்தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த நாட்கள்ல அங்க பண்ணிருக்கிறாங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் நல்ல ஒரு ஊழியமாக அன்றைய நாட்கள்ல பவுல் என்ன பண்ணிருக்கிறாருன்னா செஞ்சிருக்கிறாரு. சொல்றாரு, இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையில் பத்திரமாய் ஒப்புவித்த பின், ஏன்னா போற வழியில நிறைய கொள்ளைக்காரர்கள் இருப்பாங்க, நிறைய சிரமம் இருக்கும், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எருசலேம் போகணும், பத்திரமா போய் கொடுக்கணும். அது வரைக்கும் பவுலுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் எப்பவுமே. பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா உங்க ஊர் வழியாத்தான் நான் ஸ்பெயினுக்கு நான் போவேன், அது பிளானிங் இப்படித்தான் இருக்குதுன்றத பவுல் இங்க என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு, இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு நீங்க ஜெபத்துல நினைச்சுக்கோங்க. அதையும் சொல்லிடுறாரு பின்னாடி. அப்போ அப்படி நான் ஸ்பெயினுக்கு போகும்போது நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நான் வந்தேன்னா சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கும் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஆனா என்ன ஆச்சரியமா, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஸ்டடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப அந்த சம்பவங்கள் உதவியா இருக்கும். அவர் ரோமுக்கு எப்படி போனார் என்ற அந்த விவரம் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு கைதியாத்தான் அங்க ரோமுக்கே போறார். அங்கேயும் போய் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் அங்கதான் இருக்கிறாரு. ஆனா அங்கேயும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய நிருபங்கள் எழுதுறது. சோ அப்போ ரோம்ல அவர் எப்படி போயிட்டாரு என்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஸ்டடீஸ்ல நீங்க ஒருவேளை ஆடியோஸ் இருந்தா நீங்க கேட்டு நீங்க பாருங்க. அப்ப சொல்றாரு, மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினால், இப்ப எல்லாம் தேவ சித்தம் தான். பிளானிங் என்னோட பிளானிங்கா இருந்துட்டாலும் வாய்க்கு செய்வது தேவ சித்தம். எப்போதுமே நம்ம அந்த பாயிண்ட் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் வரேன் பிரதர் அப்படி சொல்லிட்டோம்னா அது நம்முடைய பிளானிங். ஆனா எப்படி சொல்றது பெஸ்ட்னா தேவனுக்கு சித்தமானால். ஏன்னா சம்டைம் நான் வரல அப்படின்னா, நான் வரேன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னா புரிஞ்சுக்கணும், ஓ தேவ சித்தம் இல்லை. இந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில எப்போதும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எது நடந்துட்டாலும், என்ன சூழ்நிலைகள் வந்துட்டாலும், தேவ சித்தம் என்பது என் வாழ்க்கையில இருக்குது. தேவன் சித்தம் ஒண்ணு இருக்கிறதுனால என் விஷயத்துல என்ன மீறி வேற எதையும் மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா தேவ சித்தம் ஒண்ணு எப்போதுமே இருக்கு. ஒருவேளை நானே தப்பா பிளானிங் பண்ணிட்டாலும், இல்ல என் சுத்தி இருக்கிறவங்களால எனக்கு எவ்வளவு பாதிப்புகள் வந்துட்டாலும், தேவ சித்தம் ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியும், எதுவும் எதையும் செய்ய முடியாது. அப்படியும் செய்து அப்படின்னா அதுவும் தேவ சித்தம் இல்லாமல் நடக்கும். அப்போ தேவன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அவர் சித்தம் என்பது எனக்கு இருக்குது என்ற ஒரு விஷயத்த பரிசுத்தவான்கள் வந்து ஒவ்வொரு நாளிலும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால அப்பதாங்க நாம் முறுமுறுக்க மாட்டோம், சலிப்படைய மாட்டோம். எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்கு உண்டு என்ற தைரியத்தோடு நம்ம இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம மத்தியில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பாருங்க, ஒரு சகோதரன் இருக்காரு, அவருடைய குழந்தை இறந்துருச்சு, எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். இப்ப அந்த நேரத்துல அவரு மனசு விட்டுருக்கலாம், இல்ல தேவன் மேல கோபம் ஆயிருக்கலாம். ஆனா பாருங்க என்ன பண்றாருன்னா, சரி என் விஷயத்துல தேவ சித்தம் இப்படிதான் இருக்கு, நன்மை தான் பாருங்க. இதுதான் அந்த தேவ சித்தத்தின் மேல நம்பிக்கை, விசுவாசம். அதனால எது இருந்தாலும் தேவ சித்தம் என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா உணர வேண்டியது அவசியமா. தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக. உண்மையிலே பிரதர் சிஸ்டர்ஸ்ல மீட் பண்றது ஒரு ரெஸ்ட். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வாரத்துல 6 நாள் வேலைக்கு போறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா மனசு ரொம்ப ஹாப்பியா, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறோம், இல்ல எங்கேயாவது
லோக்கல் இருக்கணும் அப்படின்னா அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளா இருக்கும். அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இளைப்பாறுதல் பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் மத்தியில இருக்கும்போது கிடைக்கும். அதனாலதான் தயவுசெய்து வாய்ப்பு கிடைச்சா எந்த ஒரு மீட்டிங்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வாய்ப்பு கிடைக்குன்னா அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டோம்னா அன்பானவர்களே, உலகத்துல போயிட்டு தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத பாரங்கள், அதிலேயே போட்டு மைண்டை போட்டு உழன்று கொண்டிருப்பது அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஸோ நமக்கு இளைப்பாறுதல் அப்படின்னா சகோதர சகோதரர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்துல மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது. அப்ப சொல்ற அந்த ஒரு இளைப்பாறும்படியாக யூதேயாப்புறம் 31 யூதேயாவில் இருக்க, ஏன்னா அங்கதான் போறாரு, எருசலேம் போறாரு. எருசலேம் பாத்தீங்கன்னா யூதேயால இருக்கு நினைக்கிறேன். அங்க சில அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, பிரச்சனை பண்றவங்க இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை பண்றவங்க இருந்து தப்பிக்கும்படி கரெக்டா ஃப்ரீயா நான் உங்ககிட்ட வரணும். எனவே அங்க இருக்கிறவங்க தப்புவிக்கப்படும் படிக்கும். அதே நேரத்தில் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம், இதுக்கு பேரு தர்ம சகாயம், அவர்களால் அங்கீகரிக்கும் படிக்கும். இது கூட பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். இப்ப பவுல் கொண்டு வர இந்த பொருள் உதவி எல்லாம் எடுத்துட்டு வர, உண்மையில அவங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா? அந்த தரித்திரர் கூடி பரிசுத்தவாங்க, பிரதர் அதெல்லாம் வேணாம் பிரதர், தயவுசே எடுத்துட்டு போங்க, இதெல்லாம் எதுவும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு தேவன் போதுமான கிருபை ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறாரு, ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கிறாரு, அது போதும் பிரதர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மறுப்பான். இது அவங்க விரும்ப மாட்டான். பட் இருந்துட்டாலும் பவுல் இன்னொரு நிருபத்துல சொல்றாரு, நான் இதெல்லாம் ஏன் இந்த ஊழியம் பண்றேன்னா, நான் ஏன் உங்ககிட்ட இருந்து வாங்குறேன்னா உங்களுக்கு கணக்கு பெருகுமாம். பலியின் வாழ்க்கையில உங்களுக்கு கணக்கு பெருகும்படி நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது போல அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பவுல் பேசியிருப்பாரு. சோ அப்படி சொல்லி அந்த தர்ம சகாயத்தை அவர்கள் அங்கீகரிக்கும்படி படிக்கும். நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஜெபத்துல போராடணும், நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம் கர்த்தராகிய இயேசு நிமித்தம் ஆவியானவர்கள் ஆவியின் அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆனா என்னாச்சு நமக்கு தெரியும், அங்க எருசலேம் போவாரு, அங்க இருக்கக்கூடிய சில அவிசுவாசிகள் சில பேரு வந்து பவுலை மாட்டி விட்டுருவாங்க, ரோம்கிட்ட புடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த சம்பவங்கள்லாம் தெரியும். ஸோ நீங்க வாய்ப்பு இருந்தா 21ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சுட்டு போனீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா பவுலுடைய அந்த எருசலேமுடைய அனுபவங்கள். இப்ப கூட சொல்லுவாங்க, பிரதர் நீங்க அங்க போகாதீங்க சொல்லுவாங்க, நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா அவங்களை புடிச்சு போயிடுவாங்க பிரதர், ஒப்பு கொடுத்துருவாங்க அப்படிலாம் சொல்லுவான். பவுல் அதெல்லாம் கேட்க மாட்டார், போயிடுவார். ஸோ அப்போ அந்த சம்பவங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப டச்சிங்கா இருக்கும். வாய்ப்பு இருந்தா இந்த கிளாஸ் முடிச்ச பின்னாடி அப்போஸ்தலர் படிப்பு 21 இருந்து அப்படியே ஒரு ரீடு விடுங்க, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ அப்போ இப்படித்தான் என்ன பண்றாருன்னா ஜெபிச்சுக்கோங்கன்ற, ஜெபத்துல போராடுங்க. நான் எப்படி தேவன்கிட்ட போராடுறோம், நீங்க கூட போராடுங்க. மாணவர்களே, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த நிருபத்தை ஆக்சுவலி அவர் இங்கதான் நிறைவு செய்யறாரு. சமாதானத்தின் தேவன் உங்க அனைவரோடும் கூட இருப்பார். இந்த ஒரு அதிகாரத்துல தேவனை பத்தி 3 ஆங்கிள் பவுல் அங்க பேசியிருப்பார். இந்த ஒரு அதிகாரத்துல தேவனை பத்தி 3 ஆங்கிள் பேசியிருப்பார். ஒண்ணு இந்த 33ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை அருளக்கூடிய தேவன். நிறைய உபத்திரவங்கள் வழியா கடந்து போகும்போது, நிறைய பாடுகள் வழியா கடந்து போகும்போது, நிறைய துன்பங்கள் வழியா கடந்து போகும்போது புரிஞ்சுக்கோங்க, சமாதானம் இருக்கும். ஏன்னா சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பார். அதே ரோமர் 15:13 நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கை தேவன் தருவார். ரோமர் 15:6 பொறுமை மற்றும் ஆறுதலின் தேவன், பொறுமை மற்றும் ஆறுதலை அளிக்கும் தேவன் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாருன்னா தேவனை பத்தி 3 ஆங்கிள் பேசியிருப்பாங்க. ஒருவேளை நீங்க சகோதரர் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க இது ஒரு சப்ஜெக்டா கூட நீங்க பண்ணுங்க. 15ஆம் அதிகாரத்துல வசனம் 6
13:33. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், நம்பிக்கையின் தேவன், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன் என்ற இந்த நிருபத்தை பவுல் அங்க நிறைவு செய்யறாரு. ஸோ ஆக்சுவலி இதோட ரோமருடைய நிருபம் நிறைவுக்கு வருது. பட் இருந்துட்டாலும் பவுல் கடைசியா ஒரு அதிகாரம் அங்க இருக்குது. அது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்த்துக்கள், வாழ்த்து அவரு பண்ணிருக்கிறாரு. அது பண்ணிட்டு கடைசியில ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வாழ்த்துக்களோடு இந்த நிருபத்தை அவரு நிறைவு செய்கிறாரு. ஸோ அது கூட மத்திய சுத்தமானால் நம்ம வரக்கூடிய நாட்காலங்கள்ல 16ஆம் அதிகாரத்தை நாம போகலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் தான் நீங்க தாராளமா கேட்டுக்கோங்க. தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.